பாருங்க மக்களே, சாக்லேட் சிப்ஸ், கொக்கோ, பனானா கப் கேக் ரெடி. சூப்பராக வந்திருக்கு. இப்படி நீங்கள் பனானா கப் கேக் செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல வழியாக பேக் பண்ணிட்டுது. இப்போ நான் கொக்கோ பவுடர், 2 பனானா, 2 முட்டை எடுத்து இன்றைக்கு கொக்கோ கேக் அடிக்க போகிறேன். என்ன எங்களை குட்டி லக்ஷானுக்கு கொக்கோ கேக் கண்டா விருப்பம். சாக்லேட் சிப்ஸ் கேக் கண்டா அவனுக்கு விருப்பம். இப்போ வாழைப்பழம் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி அடிக்கலாம் பாருங்க. இதில் 3 பங்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், வெஜிடேபிள் ஆயில். 1/4 கப் மில்க் எடுத்து வச்சுக்கிறேன். 1 கப் கோதம்பமா, இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். ஆக கூட கொக்கோ பவுடர் போட்டால் கைக்கும். இதோட 1 கப் சீனி, 2 முட்டை எடுக்க வேணும். அவங்களை 2 முட்டை எல்லாத்தையும் வச்சு ஒரு கேக் அடிப்போம். சாக்லேட் கேக் அல்லது கொக்கோ பவுடர் கேக்குன்னு சொல்லலாம். நான் மாவை முதல் கொக்கோ பவுடரோடு அரைச்சி கொள்ளுவோம். இப்போ முட்டையையும் 1 கப் சீனியையும் இந்த ஜாரில் போட்டு அடித்து கொள்ளுவோம். இப்போ மாவோட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கொள்ளுவோம். நான் மறந்து போனேன். ஒரு கப் மாவுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நீங்கள் லைக் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி விடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ 1/3 கப் வெஜிடேபிள் ஆயில். பட்டர் போட்டும் அடிக்கலாம். வெஜிடேபிள் போயிட்டு அடித்தா நல்லா சாஃப்டாக வரும். தேங்காய் போடக்கூடாது. இப்போ 1/4 கப் மில்க். இப்போ 2 வாழைப்பழம், banana, 2 banana,
இவங்க வாழைப்பழம் சில வெள்ளைக்கார எண்ணெயிலும் இப்படியே போட்டு கேக் செய்வினோம். நான் அப்படி இல்லை, இதெல்லாம் வெட்டி கழிக்க வேணும். இந்த வாழைப்பழத்தோல் முட்டைக்கோதொன்னு அறிய மாட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன வெட்டி மண்ணுக்குள்ள கத்தரிக்கண்டு அதற்கு தாட்டு விட்டுருவேன். உரிக்கேக்க நல்ல வளம் உண்டு பார்த்து தான் அடிக்க வேணும். வெனிலா 1 டீஸ்பூன் வெனிலா. நான் கொக்கோ கேக் ஒரு நாளும் அடிக்கிறேன் இல்லை, என்னென்னா எனக்கு கொக்கோ கேக் பிடிக்காது. ஆனால் பேரப்பிள்ளைகளுக்கு விருப்பம். இப்போ அடித்து வச்ச பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். மாவோட மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கேக் அடிக்க பட்டர் வேண்டோன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் எண்ணெய் இருந்தால் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில்லையும் கேக் அடிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மூளை வலியெல்லாம் இருக்கும். இப்போ மாவு கொஞ்சம் இருக்காமைக்கு நான் மிக்ஸ் பண்ணுறேன். மாவை நல்லா அடிக்கணும். இப்போ நான் சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கொள்கிறேன். அவனுக்கு சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் பிடிக்கும். இப்படி நீங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே செய்து கொடுக்கலாம். காசு கொடுத்து கேக் வாங்க தேவையில்லை. கேக்கெல்லாம் சரியான விலை. அரை கிலோ கேக் $10.
நான் இன்றைக்கு வந்து மஃபின் கேக் தான் செய்ய போகிறேன். அதுங்கள வடிவாக வந்துட்டுது. கேக் பேட்டர் ரெடி. banana chocolate chip cupcake batter ready. இப்போ 350 25 minutes பேக் பண்ணிக்கொள்ளலாம். முதல் நான் 20 மினிட்ஸில் விட்டுருக்குறேன். சில நேரம் 12 மினிட்ஸ்லேயும் பேக் பண்ணும், 15 மினிட்ஸ்லேயும் பேக் பண்ணும். ஒவ்வொரு மைக்ரோ அவனை பொறுத்தது. இப்போ நான் வந்து மைக்ரோவேவ் அவனில் தான் பேக் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் விட்டுருக்குறேன், பார்த்து செய்யலாம். இப்போ மிச்ச பேட்டரை இப்படி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் ஏர் ஃப்ரையரில் தான் பேக் பண்ண போகிறேன். இப்போ ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கிறேன். டுவெண்ட்டி மினிட்ஸ். பாருங்க மக்களே, ராசவள்ளிக்கிழங்கு இறுகிட்டுது. இனி இதை இப்படியே நான் ஃபுட் ப்ராசரில் கொஞ்சம் அடித்து போட்டு தான் சாப்பிடுவேன். பாருங்க மக்களே, ஏர் ஃப்ரையர் கேக். ஏர் ஃப்ரையரில் நல்ல வடிவாக வந்திருக்கு. சுடுவது
ஏர் ஃப்ரையர் கேக். அதே மாதிரி கேக் ரெடி, ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்க மக்களே, சாக்லேட் சிப்ஸ் கொக்கோ கப் கேக் ரெடி. சூப்பராக வந்துருக்கு. இப்படி குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரும். நான் 25 மினிட்ஸ் தான் விட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் 350 அப்படி விட்டால் கொஞ்சம் மெரிய பார்க்கும். அப்போ 25 மினிட்ஸ் விட்டால் போதும். பாருங்க மக்களே, ராசவள்ளி கிழங்கு. பாருங்க மக்களே, ஃபுட் ப்ராசஸில் அரைச்ச ராசவள்ளி கிழங்கு. சில பேர் சவ்வரிசி போட்டு பாயாசம் காய்ச்சி அதோட இதையும் சேர்த்து கலந்து குடிப்பினோம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது நல்ல மையம் அரைக்காமல் கொஞ்சம் நுருவலாக அரைச்சினான். ஏன்னா கொஞ்சம் வாய்க்கில் கடிபட டேஸ்ட்டாக இருக்கும். நான் மேகி கோகோனட் பவுடர் தான் இந்த ராசவள்ளி கிழங்குக்கு விட்டு செய்தேன். நான் மேகி கோகோனட் பவுடர்ன்ற சில பேர் சொன்னேன், அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். பால் கரைக்கலாம் நான் அதை தான் போடுறேன். நான் தேங்காய் பால் வேண்டி புளிக்க தேவையில்லை. இங்கே இப்போ தேங்காயும் $3 வந்துட்டுது. ஒரு தேங்காய் $3 $3.5 வந்துடுது. ஆனால் மேகி பவுடர் வாங்கினா நாளே பாவிக்கலாம். மேகி பவுடர் என்னென்னு செய்வினோம்டா, டீஹைட்ரேட்டர் மிஷின் இருக்குது. அது கம்பெனி வழியே பெரிய மிஷின் இருக்குது. என்னட்டே இருக்கலாம் சின்ன மிஷின். அந்த மிஷினில் நானெல்லாம் பொட்டேட்டோ எல்லாம் முந்தி காய வைக்கிறேன். நான் வெட்டி போட்டு காய வச்சு பேருந்து அதை பவுடர் பண்ணி வச்சுட்டா சூப்புகளுக்கு போட்டு குடிக்கலாம். அது ஒரு ஸ்டார்ச். அது மாதிரி தான் இந்த தேங்காய் பால் பவுடரும் வருது. டீஹைட்ரேட்டரில் காய வச்சு முட்டை கூட காய வைப்பினோம். முட்டையோட ஊற்றி காய வச்சு முட்டை பவுடர் கூட வருது. அப்படி நான் செய்து பார்த்துருக்குறேன். இப்படி தேங்காய் பால் பவுடரும் மேகி பவுடரும் அப்படி தான் அதை காய வச்சு பவுடர் பண்ணி தான் பேக் பண்ணி தெரியணும். மற்றபடி அது புளிஞ்ச தேங்காய்ப்பு ஒன்றும் இல்லை. ஒரிஜினல் தேங்காய்ப்பூவை டீஹைட்ரேட்டர் மிஷினில் காய வைப்பினோம். வச்சு போட்டு தான் வருது. அதுதான் மேகி பவுடர். எங்கள் மக்களே, எனக்கு இப்போவும் வர வேணும். கொலாட் வரை இதுக்கு நல்ல ரால் கருவாடு போட்டு வறுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மக்களே, கொலாட் வரைய வறுத்து போட்டு கீரை மாவுக்குள்ளே துவச்சி இந்த வரைய கீரை மாவுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ கீரை தோசை இது சுட்டு வச்சுருக்கேன். இது மாவில் கலந்த தோசை, இது மேலே போட்ட தோசை. இப்படி செய்து கொடுத்தா இலகுல சாப்பிடாத பிள்ளைகள் வடிவாக சாப்பிடுவினோம். நல்லா வாசமாகவும் இருக்கும். கொலாட் கீரை தோசை. இப்படி கொலாட் வரைய மேலே தூவியும் இப்படி செய்யலாம். கோவா வரைய இப்படி வறுத்து போட்டு கோவா வர சாப்பிடாத பிள்ளைகள், கேரட் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி தோசை பேட்டருக்கு கலந்து போட்டு நல்ல வடிவாக கொடுத்தா சின்ன பிள்ளைகளாவது சாப்பிடுவினோம். பாருங்க மக்களே, கொலாட் கீரை வர தோசை.
நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு.